சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். அண்ணாமலை சொன்ன மாதிரியே 3 லேடீஸ் வந்து தனியாக படுத்துக்கோங்க, நாங்கள் 3 பேரும் தனியாக படுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரூமில் வந்து முத்து, அண்ணாமலை, மனோஜ் படுத்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா ரூமுக்கு மீனா போகிறாங்க. மீனாட்ட சொல்கிறாங்க, விஜயா என் தலையெழுத்து உங்களெலாம் தூங்கணும்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் வேறு வழியே இல்லாமல் மீனா அங்கே வாயை வச்சு தூங்குறாங்க. ரோஹிணி நீ பெட்டில் படுமா அப்படிங்கிறாங்க. பெட்டில் படுக்கிறாங்க. விஜயா படுத்த கொஞ்ச நேரத்திலே பயங்கரமாக தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. தூங்குவது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக கொரட்டை விடுறாங்க. கொரட்டை விடும்போது என்ன அத்தை இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. ரோஹிணி ரொம்பவே கடுப்பாகுது. ஒரு கட்டத்தில் ரோஹிணிக்கு வந்து பயங்கரமாக தூக்கம் வருது. இந்த ஆன்ட்டி வந்து குரட்டையை நிப்பாட்டவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியை வச்சு மறைச்சி பார்க்குறாங்க. அதை தாண்டி கேட்குது. உடனே கடுப்பாகுது. பெட்ஷீட்டை மூடி பார்க்குறாங்க, நடக்கலை. அப்புறம் தான் பார்க்குறாங்க இனிமேல் சரி வராது, நம்ம பெட்ஷீட் வச்சு மூக்கு அமைக்கிற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பெட்ஷீட் வச்சு அமைக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே வீசிங் இருக்கிறதுனால சரியாக மூச்சு விட முடியல, கத்துறாங்க. கத்துறதை பார்க்கும்போது மீனா எந்திரிச்சிடுறாங்க. மீனா பார்த்துட்டு இருக்கும்போது தலைவாணியை வச்சு விஜயா முகத்தில் அமுக்குறாங்க. இதை பார்த்தோன்னா மீனாவுக்கு பயங்கர கடுப்பு வருது. ரோஹிணி என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதனால் ரோஹிணி ஒரு மாதிரி பார்த்த உடனே என்ன அத்தை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை 2 போடுறாங்க செவுட்டில். போட்டோன்னே என்னையா கை வைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அத்தைக்கு இப்படி என்னமோ ஆயிடுச்சுன்னா விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் அத்தை அப்படிங்கிறாங்க. திறப்பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இழுப்பு விட்டுருதாங்க. உடனே கீழே விழுந்துருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் அத்தை அத்தை அப்படிங்கிறாங்க. மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்குது. உடனே தண்ணியை கொண்டு தெளிக்கிறாங்க. அப்பவும் மூச்சு பேச்சு இல்லை. உடனே கதவை திறந்து எங்கன்னு ஓடுறாங்க. உடனே அண்ணாமலை எல்லோரும் தூங்கிட்டு இருக்க அந்த ரூமுக்கு கதவை தட்டுறாங்க. உடனே முத்து என்னம்மா அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த மாதிரி அத்தை திடீர்னு மயங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படிங்கிறாங்க. ரோஹிணி தான் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, தலைவாணியை வச்சு முகத்தில் அமுக்கிட்டு இருந்தாங்க. நான் திடீர்னு எழுந்துச்சி பார்த்தா அத்தை கத்திட்டு இருந்தாங்க, இப்போ மயங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ அவங்களுக்கு வீசிங் வேறு இந்த பொண்ணு ஏன் அப்படி செஞ்சு அப்படிங்கிறாங்க. ஏன் முன்னாடிலாம் அப்படி செய்ய மாட்டான், டேய் முதல்ல அம்மாவுக்கு என்னாச்சுன்னு பார்ப்போம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. விஜயான்னு சொல்லிட்டு அண்ணாமலை எல்லாருமே கதறாங்க. அம்மா என்னம்மா ஆச்சு அப்படிங்கிறாங்க. மூச்சு பேச்சு இல்லை. எங்கே ரொம்ப பயமாக இருக்கும், வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. அந்த ரோஹிணி மீனாட்ட வந்து வெளுன்னு மீனா வளர்த்ததுனால வந்து ஒன்றுமே பேச முடியாமல் அந்த ரூமில் முக்கில் நிற்கிறாங்க. இதை பார்த்த முத்து சொல்கிறாரு, ஏம்மா அப்படி செஞ்ச அப்படிங்கிறாங்க. உடனே டேய் ஏன் முன்னாடி ஏன்டா அப்படி செய்ய போகிறா அப்படின்ட்டு இருக்காங்க. டேய் செஞ்சதாக மீனா சொல்கிறா, நான் செய்யலைன்னு முன்னாடி சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் செய்யணும்னு செய்யலை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா செஞ்சுருக்கேன் அத்தனை, முதல்ல வாங்க நம்ம ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ரோஹிணி இப்படி செஞ்சா அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்டுட்ருக்காங்க. இல்லை மனோஜ், நான் வந்து தூங்கணும்னு நல்லா வந்துருச்சு, ஆண்டி கொரட்டை விட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதான் தலைவணி வச்சு அமுக்குனா கொரட்டை வராதுன்னு சொல்லிட்டு பண்ணேன் அப்படிங்க. இப்படியா பண்ணுவேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ்கிட்ட வந்து முத்து சொல்கிறார், எங்கள் அம்மாவுக்கு மட்டும் எதாவது ஆச்சுன்னா உன்னையும் முன்னாடி சும்மா மட்டும் பார்த்துப்போம் அப்படிங்கிறாங்க. டேய் உன் முன்னாடி அதுக்காண்டி எப்படிடா கை நீட்டுவா அப்படிங்கிறாங்க. நானாக இருந்தால் வேறு மாதிரி செஞ்சுருப்பேன், என் பொண்டாட்டிங்கனால கை நீட்டிருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எங்கள் அத்தைக்கு ஒரு மாதிரி நான் செய்ய தான் செய்வேன் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்மளை சொல்கிறாங்க, சரி முதல்ல வாங்க நம்ம விஜயா வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்து வண்டியில் கொண்டு போகிறாங்க. இங்கே பின்னாடி ரோஹிணியும் மனோஜும் வராங்க. உடனே முத்து கேட்குறாரு, நீங்கள் எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தீங்க, இருக்கிறத வந்து ஏன் இருக்காங்கன்னு பார்க்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரோஹிணியை. நான் ஆன்ட்டி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் வந்து தலைவாணி வச்சு அமுக்குன போல் அப்படின்ட்டு இருக்காங்க. மீனா நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மூக்கில் வச்சு அமுத்திக்கிட்டு இருந்தீங்க, நான் பார்த்தேன் அத்தை கத்திட்டு இருந்தாங்க, திடீர்னு அவங்க மயங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறேன், என் முன்னாடி அப்படி செய்கிறவ கிடையாது, இது கிடையாது அப்படிங்கிறாங்க. அவளையே வாயில் சொல்லிட்டு அவன் வாயை மூடு, தண்ணாமல் இல்லை நான் வெளுத்து ஹாஸ்பிட்டல்னு பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. என்னடா செய்வா அப்படிங்கிறாங்க. அந்த ஆள் 2 இழுப்புறாங்க. உடனே ரவி சொல்கிறார், உனக்கு தேவையில்லாத வேலை ஏன்டா பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் உரமனுக்கு வைக்கிறாங்க. அண்ணி நீங்கள் உரமனுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைகிட்ட போய் சாரி கேட்குறாங்க. சாரி அங்கிள், ஆன்ட்டிக்கு இப்படியாவும் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதே அம்மா செய்வேன், நீ படிச்சிருக்க பெரிய பணக்காரிங்க, 4 தொழில் பண்ணுறேன் அப்படி இப்படிங்கிறேன், இப்படி நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹாலில் படுக்க வேண்டாம் எல்லோரும் ஒன்றா படுங்கன்னு சொன்னால் இப்படி பணமாக பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அங்கிள் நீங்களே ஏன் புரிஞ்சிக்க மாட்டேறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி நீங்களுமா அப்படிங்கிறாங்க. நானும் தான் சொல்கிறேன், ஆன்ட்டியை நீங்கள் இப்படி பண்ணிக்கக்கூடாது, அவங்களுக்கு வயசாகிடுச்சு, என்ன தான் பில்டப் பண்ணாலும் அவங்களுக்கு வயசாகிடுச்சுல, அவங்களால ஏற்கனவே சுவாசிக்க முடியாது, அவங்க வீசிங் இருக்குது, இப்படி இருக்கும்போது நீங்கள் சுவாசிக்க கூடாமல் இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி அப்படியே தலையை கவுந்துக்கிட்டே நிற்கிறாங்க. உடனே முத்து சொல்லாது, எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அதுக்கப்புறம் தான் உனக்கு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் டாக்டர் வந்து ஐசியூவில் வச்சிடுறாங்க. டாக்டர் அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வீசிங் இருக்கிறதுனால மூச்சு திணறி இருக்கும் போல் அப்படிங்கிறாங்க. திணற அந்த பொண்ணு தான் வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே நடந்ததை முத்து சொல்கிறாரு. இதை பார்த்தோன்னா டாக்டர் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. ஆகா இவங்க வந்து ஐசியூவில் வச்சுருக்கோம், ஒரு வேளை ஏதாவது மேடுபள்ளம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு சங்கடமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் தகவல் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி
சூழ்நிலை சார் அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸும் வந்துடுறாங்க. வந்து என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு முத்து மீனாட்டும் இவங்க விசாரிக்கிறாங்க. அண்ணாமலை ஒரு மாதிரி இருக்கார். உடனே இவங்க யார் அப்படிங்கிறாங்க. இவங்க தான் எங்கள் அப்பா அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டம்மாவுக்கு இப்படி நடந்திருக்கு, வேறு ஏதாவது உங்கள் மருமக ரோஹிணிக்கு உங்களுக்கு முன்பகம் இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த மாதிரிலாம் இல்லை, ஒன்றா தான் தூக்குனாங்க, அந்த பொண்ணு கொரட்டை விடுதுன்னு சொல்லிட்டு அமுக்கியிருக்காங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் சொல்லுறது சரியாக இருக்கலாம், ஆனால் வந்துட்டு அதை செஞ்சது அந்த பொண்ணு தப்பு. அதுபோக வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டீங்க, அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஆகிட்டுனா அதுக்கு பொறுப்பு இந்த ரோகிணி தான். நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த பொண்ணை நாங்கள் விசாரணை கூட்டி போகிறோம். அந்த அம்மாவுக்கு சரியாயிட்டான்னு பாருங்கள் 6 மணிக்குள்ளே. இல்லை அப்படின்னா அந்த பொண்ணை வந்து நீங்கள் ஜெயிலில் பாருங்கள், சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ரோகிணி கூப்பிட்றாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, நான் என் பொண்டாட்டி அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்களும் வாங்க சார் விசாரணைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூப்பிட்றாங்க. நான் வரேன், எனக்கும் சட்டம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சார் முதல்ல தவறு, ஒரு ஆளுங்க தூங்குறவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணதே மிகப்பெரிய தவறு. அதுலேயும் நீங்கள் தலைவாணி வச்சு உங்கள் வீட்டமாக அமைக்கியிருக்காங்க. அவங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா இவங்க என்ன கேஸில் உள்ள போகணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. மனோஜ் திருமணிக்கு கொலை கேஸில் உள்ள போவீங்க, அதனால் வந்து பார்த்து பேசுங்க போலீஸ்கிட்ட, எல்லாருக்குமே எல்லாமே தெரியும், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், சார் அவன் ஒரு ஆர்வக்குள்ளார், அவனவர் நினைக்காதீங்க, இது ஒன்றும் எங்கள் ஃபேமிலி பிரச்சனை தான் சார், நாங்கள் பேசிக்கிறோம் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை சார், டாக்டர் தகவல் சொல்லியிருக்காங்க, முறைப்படி இன்டிமேஷன் ஹையர் ஆஃபீஸர்லாம் கொடுத்தாச்சு, அதனால் நாங்கள் ஸ்டேஷனை கூட்டி போகிறோம், அங்கே சட்டப்படி நடவடிக்கை என்னவோ அதை பார்த்துக்கலாம். இந்த அம்மா எந்திரிச்சிட்டாங்கன்னா, இந்த அம்மா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது, இந்த பொண்ணுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த அம்மா எந்திக்கலை வைக்கலை அப்படின்னா கைரேகையை வச்சு இந்த பொண்ணு நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் ஃபோன் அடிக்காங்க, கைரேகை பார்க்குறவங்களாம் வர சொல்கிறாங்க. அந்த முகத்தில் இருக்கிற ரேகைலாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு உங்கள் ரேகையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி 2-3 ரேகையை வாங்குறாங்க. நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. உடனே மனோஜ் கதறுதாரு, ரோகிணி நோட்டு போகாத அப்படிங்கிறாங்க. மனோஜ் எப்படியாவது என்ன காப்பாற்றிடு மனோஜ், நாங்கள் அம்மாவை வேணும்னு தான் பண்ணலை அப்படி இப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் ரோகிணி, இந்த முத்துக்கு மீனாவுக்கு ஒன்றை பிடிக்காது, அதனால் ஏதோ வகையில் மாட்டி விடுதாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. டேய், நான் மாட்டி விடலை, நடந்ததை சொன்னால் அப்படி ஆயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா மட்டும் எந்திக்கிட்டுன்னு சத்தனா அமைதியார் அப்படிங்கிறாங்க. ஆனால் டாக்டர் சொல்கிறாங்க, இவங்க வந்து எப்போ கண் முழிப்பாங்கன்னு தெரியல, ஹோமாவில் தான் இருக்கிறாங்க, அவங்க முழிச்சாங்கன்னா அடுத்தாப்புல நம்ம பார்க்கலாம், நாங்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்டோம், இன்னமும் வந்து கடவுள் விட்ட பாடு தான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. என்ன தான் அந்த விஜயா வந்து ஏட்டி கூட்டி பேசினாலும் அவளை விரும்பி தான் கட்டிக்கிட்டோம், இன்றைக்கி அவளுக்கு ஒன்றுன்னு என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதாரு. அப்போ அழாதாங்கப்பா, அம்மாவுக்கு ஒன்றுமே ஆகாதுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை, இவ்வளோ நேரத்துக்கு வந்து வீட்டில் எவ்வளோ சம்பவமாக வந்து வாய் பேசிகிட்டு இருப்பா, இன்றைக்கி வந்து இப்படி கிடக்கலடா மூச்சும் பேச்சு இல்லாமல் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அம்மாவுக்கு சரியாக இருப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அப்படி அழுதுகிட்டே இருக்கார். உடனே இதை பார்த்த முத்தப்பா, உங்களுக்கு வேறு உடம்பு சரியில்லைப்பா, நீங்கள் டயத்துக்கு சாப்பிட்ணும்பா, நான் சாப்பாடு வேண்டிட்டு வரேன்பான்னு சொல்லிட்டு சாப்பாடு வேண்டி கொடுக்குறாங்க. நான் சாப்பாடு வேணாண்டா, விஜயா மட்டும் இப்படி இருக்கும்போது வந்து நான் எப்படிடா சாப்பிட முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அம்மா நல்லாயிருவாங்கப்பா, அவங்கள பார்க்கணும் வச்சு பார்க்கணும்னா உங்களுக்கு தெம்பு வேணும்லப்பா, தயவுசெய்து சாப்பிடுங்கப்பான்னு சொல்லி இட்லியை பிச்சு ஊட்டி விட்றாங்க. இதை பார்த்த மீனாலேருந்து எல்லாருமே அழுகிறாங்க. என்னை சுற்றி சொல்கிறாங்க, அங்கிள் நீங்கள் ரொம்ப ஆண்டியை நேசிக்கிறீங்க, அவங்க சரியாயிடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க. நீங்களாம் சொல்கிறீங்கம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படி இப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. ரவி நீனும் சுற்றி போய் சாப்பிட்டு அப்படிங்கிறாங்க. அவங்க போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முத்துக்கும் மீனாவுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. மீனாவும் முத்துக்கும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மீனா நீ சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ஆண்டி, அத்தைக்கு இப்படி இருக்குது, நான் எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறாங்க. நீங்களா சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உனக்கே அப்படி இருக்குது, என் பெற்ற தாய், என் ரத்தம், அது வந்து இப்படி இருக்குது, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி இப்படி போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் ஃபோன் அடிக்கிறாங்க ரோகிணிக்கு. ரோகிணி நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி நம்ம நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போகிற வழியில் மனோஜ் வயிறு பசிக்கு அந்த அளவு பிரியாணி கடையில் போய் பிரியாணியை வெட்டுன்னு வெட்டுறாரு. வெட்டி முடிச்சுட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டு வராரு, அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நடந்த கதையை மறந்துடுறாரு. என்ன மனோஜ் தூரமாக வந்தீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நினைவு வருது, ஆகா ரோகிணி ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க, அங்கே தான் போகணும்னு நினச்சோம், நம்ம பிரியாணி சாப்பிட்டோன்னு மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சார் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் வாங்கிக்காங்க, அவ்வளோ விடுங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க. என் பேர் மனோஜ்னு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டம்மா தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, வீட்டுக்கார பேர் இதுன்னு சொல்லிட்டு. அந்த அம்மாவுக்கு சரியாயிடுச்சா அப்படிங்கிறாங்க. இல்லை மூச்சு பேச்சு இல்லாமல் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது மனோஜ், இன்றைக்கி நாங்கள் ரிமாண்ட் பண்ணுறோம், அந்த அம்மா கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் அந்த அம்மா வெளில வருமா உங்கள் வீட்டம்மா வராதா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சார் எப்படியா விடுங்க சார், நானும் எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய ஆளுகள் இருக்காங்க சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே யார் சொன்னாலும் தெரியுதாங்க சார், சட்டப்படி நடவடிக்கை தான் எடுப்பேன், நான் ₹1 காசு யார்ட்டையும் வாங்க மாட்டேன் சரிங்களா, அதனால் வந்து அங்கே பேச நீங்கள் உங்கள் டயத்தை வின் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, உங்கள் அம்மா சீக்கிரம் முழிக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு முத்துட்டு சொல்கிறாங்க, நாடி துடிப்புலாம் கம்மியாகிட்டே இருக்குது,
அவங்க வந்து முன்னேறி வருவாங்களான்னு பார்க்க சந்தேகமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. முத்து ரொம்பவே அழுகுறாரு. உடனே என்னடா அம்மாவை பற்றி என்னடா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் பையன் கேட்குறாரு முத்துட்ட. டாக்டர் இப்படி சொன்னாங்கடா அப்படிங்கிறான். அப்போ அவன் அம்மா வந்து கண் முழிக்க மாட்டாங்களா, ரோகிணி விட மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. டேய் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு முதல்ல பார்க்கணும்டா அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு அம்மா முக்கியம், எனக்கு என் பொண்டாட்டி முக்கியம்டா அப்படிங்கிறாங்க. நான் அண்ணாமலை பார்க்குறாங்க. அவன் அம்மாவோட உனக்கு பொண்டாட்டி முக்கியமாக போச்சா மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவள் வந்து இப்படி செய்ய மாட்டாப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கும் தெரியுது ஏதோ ஒரு வகையில் நடந்துட்டு, இப்போ யார் மேலே குத்தம்னு சொல்லி பேசுறதுக்கு இல்லை, உங்கள் அம்மா எந்திக்கணும் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை எல்லாருமே அழுகிறாங்க. உடனே அண்ணாமலை போய் உள்ளே போய் நைஸாக ஐசியூவில் போய் பார்க்குறாங்க. அங்கே போய் அழுகிறாங்க. அழும்போது ரோகிணிக்கு விஜயாவுக்கு முழிப்பு தட்டிடுது. இன்னும் என்னங்க அழுகிறீங்க, நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு எங்கே இருக்குன்னே தெரியலையா அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னங்க ஆச்சு, யாருக்கு என்னங்க ஆச்சு அப்படிங்கிறாங்க. உனக்கு தாம்மா திடீர்னு மயங்கிட்டு அதான் கூப்பிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. அதான் நாங்கள் தூங்கிட்டு தானே இருந்தேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துச்சுமா அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா என்னை வந்து மீனா தாங்க இப்படி பண்ணியிருப்பா, மீனாவுக்கு எனக்கும் ஏற்கனவே பிடிக்காது, அவள் தான் என்னை வச்சு அமைக்கிருப்பா, அவள் சரியான கொலைகாரிங்க, அவள் கூட நீ ஏங்க படுக்க போட்டீங்க, என்னம்மா கூட நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு கற்றுட்டாங்க. விஜயா இவ்வளோ ஆனப்புறம் நீ இந்த மீனாவை குறை சொல்கிறது விட மாட்டியா, உன்னை வந்து மூச்சு விடாமல் தலைவனை வச்சு அமுக்குனது ரோகிணி, நீ தூங்கும்போது கொரட்டை போட்டா அப்படின்னு சொல்லி அமைக்கிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா ரொம்ப ஷாக்காயிடுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதை பார்த்துட்டு மீனா வந்து ரோகிணியை வெளுன்னு எடுத்துருக்கா, இப்போ ரோகிணியை போலீஸ் கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க போலீஸ் கூப்பிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு மூச்சு பேச்சு இல்லை, நீ ஐசியூவில் 2 நாளாக இருக்க, அதனால் உனக்கு ஏதாவது ஆகிட்டுனா அந்த பொண்ணு தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் கூட்டி போயிட்டாங்க. இப்போ நீங்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறத வச்சு தான் வந்து அவளை வெளியிடணுமா வேண்டான்னு முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. எங்கே வாங்க உடனே ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே டாக்டர்லாம் கேட்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் சரியாயிடுச்சுங்க, எனக்கு தான் சுயநலம் வந்துட்டு அப்படிங்கிறாங்க. உடனே டாக்டர் போய் சொல்கிறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு மெடிக்கல் மிராக்கள் இந்த மாதிரி ஒரு சிலவங்களுக்கு தான் நடக்கும், இவங்களுக்கு ஆயுசு கட்டி ஒன்றுமே ஆகாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே ஆகாது அப்படிங்கிறாங்க. எனக்கு வயிறு பசிக்கு அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு மீனாவுக்கு இருந்த சாப்பாடை கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. எங்கள் மனோஜ் எங்க அப்படிங்கிறாங்க. அவன் பொண்டாட்டி பார்க்க போயிட்டான் அப்படிங்கிறாங்க. அப்போ அவன் கூட என் தலைமாட்டம் இல்லையா அப்படிங்கிறாங்க. அவனுக்கு அவன் பொண்டாட்டி தானே முக்கியம் அவனோட அப்படிங்கிறாங்க. என் பையன் அப்படி கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க. உன் பையனும் அப்படி கிடையாதுன்னு சொல்லிகிட்டு இருக்க, மருமகனும் அப்படி கிடையாதுங்க, கடவுள் தான் அறியும் சரியா. இப்போ இருக்க மகனையும் மருமகளையும் பாரு, இந்த முத்து மீனா அவன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க, 2 நாளாக சாப்பிடாம கிடக்காங்க. இப்போ கூட மனசு கேட்காம ரவியும் சுருதியும் முத்துக்கும் மீனாவுக்கு சாப்பாடு வேணும், இந்த சாப்பாடை தான் கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க. வேறு வழியெல்லாம் விஜயா சாப்பிட்றாங்க. நீங்கள் நடிக்கிறீங்க, நான் சீக்கிரம் போன்னு தான் அந்த மீனாவும் நினச்சிருப்பான், அந்த முத்துன்னு நினச்சிருப்பான். ஆனால் அந்த ரோகிணி வந்து ஏன் என்ன இப்படி செஞ்சா எனக்கு அதான் புரியல. தூங்கிட்டு இருந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் மூச்சு அடைச்ச மாதிரி நான் கற்றுனேன், அதுவும் எனக்கு கனவு இருக்குது. ஆனால் உண்மையிலே ரோகிணி தான் அனுப்புனாலா இல்லை மீனா தான் அனுப்புனாலா இல்லை 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை விஜயாட்ட சொல்கிறாங்க. சரி ஏதோ நடந்துட்டு விஜயா, நம்ம வீட்டு மானத்தை வந்து வாங்கக்கூடாது, நம்ம போய் ஸ்டேஷனில் போய் இந்த பிரச்சனைக்கும் ரோகிணிக்கும் சம்மதம்னு எழுதி கொடுத்து இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. விஜயா ரொம்ப சைலண்டாக அமைதியாக நடந்து போகிறாங்க. உடனே யாரும்மா என்ன ஆச்சுமா, சரியாயிடுச்சாமா அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. சரியாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க நீங்கள் சரியாயிடும் எனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. மனோஜ்கிட்டையோ ரோகிணிகிட்ட எதுவுமே பேசாமல் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. ஏம்மா இந்த கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறது பூராமல் உண்மை தானா அப்படிங்கிற. உண்மை தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க. உடனே ஆண்டி என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் யார்ட்டையும் பேசுகிற மாதிரி இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீங்கள் தானம்மா அந்த வீட்டிலே சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்களே இப்படி என்கிட்டையும் ரோகிணிட்டையும் பேசணும்னா எப்படிம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு யாரை நம்பன்னே தெரில மனோஜ், எனக்கு இந்த நிலைமையில் நான் இருக்கிறதுக்கு யார் காரணம்னு எனக்கு தெரியலை, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து காரில் ஏறிடுறாங்க. முத்து கார் எடுத்து நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து இருக்கையில் மனோஜ் ரோகிணி பின்னாடி காரில் வராங்க. ஆண்டி நான் செய்யணும்னு செய்யலை, நீங்கள் கொரட்டை விட்டுட்டே இருந்தீங்க, எனக்கு தூங்க முடியல அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி உங்களுக்கு தூங்க முடியலன்னா, உனக்கு தூங்க முடியலன்னா நீ இப்படி பண்ணிடுவியா ரோகிணி, நீ இப்படி கொரட்டை விட்டுட்டு இருந்தால் நான் ஆண்டி நான் பண்ணுவேனா அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் கொரட்டை விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி எனக்கு எல்லார் மேலேயுமே ஒரு சந்தேகமாக இருக்குது, அதனால் வந்து ஏங்க இனிமேல் நான் உங்கள் கூட தாங்க படுப்பேன் அப்படிங்கிறாங்க. நீ தானே விஜயா வந்து ஏசியில் தான் தூங்குவேன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏசி எனக்கு வேண்டாம், காட்டான் தரையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேன் இருக்கோ இல்லையோ நான் அவங்க கூட தான் தூங்குவேன், எனக்கு எதோ ஆகிட்டா கூட நான் உங்கள் தலைமாட்டில் போன மாதிரி இருக்கும், தனியாக போயிட்டேன்னு அவ்வளோதான், ஒரு வேளை நான் முழிக்காமல் இருந்தால் நான் அப்படியே போயிருப்பேன், எனக்கு என்ன நினச்சினே தெரியாமல் போயிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா உனக்கு ஒன்றும் ஆகாது, ஐஸு கட்டி சரியா, டாக்டரே உன்னுடைய உனக்கு சுயநினைவு திரும்பதை பார்த்துட்டு அவங்களே மிரண்டு போனாங்க, இப்படி இருக்கும்போது நீ ஏன் கொலைப்படுத, உனக்கு ஒன்றுமே ஆகாது அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க,
இப்படி வந்து ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. சரி சரி எல்லாம் சரியாயிரும், போய் ரூமில் தூங்கு அப்படிங்கிறாங்க. அம்மா அந்த ரூம் பக்கத்துலேயே போக மாட்டாங்க, நான் ஹாலில் தான் தூங்குவேன். ஏங்க முத்து மீனா வேணா அந்த ஹாலில் இருக்கட்டும், நம்ம இந்த ஹால்லே இருக்கோம், அவங்க ரூம்லேயே தூங்கட்டுங்க, இன்னும் வந்து சரி வராதுங்க அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு தான் உடம்பு சரியாயிட்டு உங்களுக்கு தான் சரியில்லை, நீங்கள் ரூமில் தூங்குங்க அப்படிங்கிறாங்க. எம்மா யாரும் இனி அத்தைன்னு கூப்பிட வேண்டாம் சரியா, எனக்கு இருக்கிற நிலைமையில எனக்கு யார் எது செஞ்சாலும் எனக்கு தெரியலை. மீனா செஞ்சாலா, ரோகிணி செஞ்சாலா, யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு குழப்பமா இருக்குது, நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா ரொம்பவே குழம்பி போயிருக்கா, யாரும் எதுவும் பேசாதீங்க, விஜயா நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. எங்க அந்த ஹால்லே ஓரமாக எனக்கு ஒரு பாயை விரிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா போய் விரிக்க போகிறாங்க. வேண்டாம் வேண்டாம் மீனா, நீ விரிக்க வேண்டாம், ஏங்க நீங்கள் விரிங்க அப்படிங்கிறாங்க. இந்த முத்து சிரிக்கிறார், என்னப்பா அம்மா அப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் உயிர் பயந்தாண்டா அப்படிங்கிறாரு அண்ணாமலை. பாயை விரித்து தலைவணி வச்சு படுக்கிறாங்க. ரோகிணி பக்கத்தில் பேச வராங்க. ஆண்டி அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து பேசாதம்மா, நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டுறாங்க. ரோகிணி நேராக ரூமுக்கு வந்துடுறாங்க. ஆண்டி நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க, இப்போ வந்து நம்மளை பார்த்தோன்னே வேண்டாம் நம்மளை வெறுக்கிறாங்களே, நான் தான் இதை பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நினைக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் கேட்குறாங்க, என்ன ரோகிணி என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அம்மா நீ தப்பாக நினைக்காங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க நினச்சா நம்மளுக்கு என்ன ரூம் வந்துருச்சு, அது போக வந்து உன் மேலே எந்த பிரச்சனை இல்லாமல் வந்துருச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் பார்லர் நடத்துறதுக்கோ நான் கடை நடத்துறதுக்கோ ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம சம்பாதிக்க போகிறோம், நல்ல செட்டில் ஆன பிறகு இந்த குடும்பமாவது வீடாகுது அம்மாவாகுது. நான் பேசி பார்த்தேன், எங்கள் அம்மா என்னையே பேச விரும்பலாங்கும் போது எனக்கு எதுக்கு, பார்த்துக்கலாம், என்ன அவங்க உயிர் பிழைச்சிட்டாங்களா, பிழைக்கலன்னா உன்னைய குறை சொல்லியிருப்பாங்க, என்னையே குறை சொல்லியிருப்பாங்க, சரியா, இப்போ அவங்க சரியாயிடல, கொடு பார்த்துக்கலாம், தூங்கு அப்படிங்கிறாங்க. ரோஹிணி தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே ரோஹிணி போய் டீ போட்டு, ஆண்டி டீ குடிங்க அப்படிங்கிறாங்க. வேண்டாம், யார் இதில் போட்டது எது போட்டு தருவாங்க எனக்கு தெரியாது ரோஹிணி, அதனால் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ஆண்டி என்னையே எப்படி நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோஹிணி, ஒன்று வந்து என் பெத்த பிள்ளை மாதிரி தான் நினச்சேன், நீ வந்து இன்னும் பெட்ஷீட் வச்சு மூக்கில் அமுக்கின பிறகு நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆகிட்டுனா உன்னால தான் ஆகிட்டோன்னு நினைக்க வேண்டியிருக்கும், அதனால் எனக்கு நீ காப்பியோ டீயோ போட்டு தர வேண்டாம், அப்படியே எனக்கு டீயோ காப்பியோ வேணால் நானே போட்டுக்கிறேன், இந்த மீனா கூட எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. அத்தை சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா யார் சமையல் எனக்கு வேண்டாம், நானே எனக்கு தேவையான சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்னத்தை எப்படி பேசுகிறீங்க, உங்களுக்கு உடம்புக்கு முடியலை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனாக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, மீனா விடு, இப்போ தான் அவள் சரியாக வந்திருக்கா, அவள் வேலையை அவள் பார்க்கட்டும், ஏன்னா முன்னாடி மாமியாராக இருந்தா, இப்போ சக மனுஷி ஆகிட்டா, அவள் வேலையாக பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, நான் சக மனுஷியா, இந்த வீட்டில் எல்லோரும் என் பேச்சு தான் கேட்கணும், ஆனால் இப்போதைக்கு இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு நல்லா புரிஞ்சிக்க முடியல, அதுபோக யாரையும் நம்பி நான் வந்து எதையும் வாங்கி குடிக்க முடியாது, என் வீட்டுக்கார தவிர வேறு யாரும் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்காங்க விஜயா. அதனால் எல்லோரும் வேலைக்கு போயிடுறாங்க. வேலைக்கு போய்ட்டு நல்லா நைட் ஆகிடுது, எல்லாம் சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு அவங்க ரூம் போகிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, நம்ம ஹாலில் தானே படுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் எடுத்து போடுறாங்க. போட்டோன்னே விஜயா சொல்கிறாங்க, எங்கே நான் உங்கள் பக்கத்துலேயே படுக்கிறேன், நான் ஏசி தான் பெருசுன்னு நினச்சேன், ஆனால் அந்த ஏசியே எனக்கு வந்து எதிராக வந்திருக்கும், நல்ல வேலை நீங்கள் டயத்தில் வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. உன்னை காப்பாற்றினது மீனா தான், நீனும் வந்து அவங்கள வெறுக்க, ஆனால் முத்து மீனாவும் உன்னை காப்பாற்றுறதுக்காக இருக்கட்டும், உனக்கு எதுனா துடிக்கதாக இருக்கட்டும், அவங்க தான் ரொம்ப இதாக இருக்காங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. ஏங்க அதெல்லாம் நடிப்புங்க, இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, நீ எப்படியாவது கவர் பண்ணணும், வீடு என் பேரில் இருக்குன்னு நினச்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா நீ இன்னும் திருந்துறல அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த விஜயா என்றைக்குமே திருந்த மாட்டா, இதே மாதிரி தான் இருப்பா, இன்றைக்குள்ள நிலைமைக்கு நான் இப்படி இருக்கணும்னு இருக்கேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்க 2 பேரும் எதுவுமே சாப்பிடாம இருந்தாங்க வச்சாங்க, நீ இருக்கணும்னு நல்லா நினைக்காங்க, ஆனால் நீ வந்து இப்படி இல்லை, உன் பையன் மனோஜ் வந்து சாப்பிடாம ஒரு நேரம் இருப்பானா, இருக்க மாட்டான், அந்த டயத்தில் பிரியாணி என்ன அது என்னென்னு ஆர்டர் பண்ணி சாப்பிடுதாள், அவன் பொண்டாட்டி கொண்டுன்னா ஓடானே தவிர்த்து பெற்ற தாய் என்னான்னு கூட அவன் சிந்திக்கலை கேட்கல, அப்பேற்பட்டவனா வந்து நீ நினைக்கிற, உன்னையே நினச்சி நேசிக்கிறவனா நீ வந்து பிள்ளையை ஏற்றுக்க மாட்டேற, மருமகளாக ஏற்றுக்க மாட்டேற, இதான் கஷ்டமாக இருக்குது, பணம் கிணன்னு பேசிக்கிட்டு இருக்க, பணம் கிணன்னு தான் நினச்சி உலகம்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்க, இந்த உலகத்தில் வந்து பணமே இல்லாத ஒரு அன்பு தான் வந்து நிலையாக நிலைக்கும், அது உனக்கு என்றைக்கு தெரிய போதோ ரோகிணி விஜயா அப்படிங்கிறாங்க. எங்க அது எனக்கு தெரியாமல் இருக்கட்டும், இன்றைக்கி நிலைமைக்கு நான் அமைதியாக நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. இந்த சூழ்நிலையில் ரொம்ப நேரம் ஆயிடுது. முத்து மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாலில் வந்து அவங்களுக்கு சரியாக இருக்குமாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. நானும் அப்பாட்ட புலம்புற சொல்லிட்டேன், அப்பாவும் அம்மாவும் அங்கே தான் தூங்குவாங்கிறாங்க, கஷ்டமாக இருக்குது, அம்மா தான் வந்து எப்போவுமே எனக்கு ரூம் வேணும் இது ஏன் வீடுன்னுட்டு இருப்பாங்க, இன்றைக்கி நிலைமையில் வந்து அவங்க வந்து எனக்கு வந்து வீடே வேண்டாம் ரூம்பே வேண்டான்ட்டாங்க, இதை நினைக்கும் போது நம்மளுக்கு வந்து இதாக தான் இருக்குது அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே இவர் சொல்கிறாரு முத்து, சரி இடம் நடக்குமா பார்ப்போம், ஏன்னா எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிதான் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில்
மீனா சொல்கிறாங்க, சரி என்னென்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நேராக முத்து போகிறாரு. அங்கே அண்ணாமலை வந்து கிடுகிடுன்னு ஆடிட்டு கிடக்காங்க. உடனே பெட்ஷீட் எடுத்து மூடுறாங்க. முத்து மூடுறதை பார்த்துடுறாரு அண்ணாமலை. முத்து சரி தூங்குப்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவை பார்க்குறாங்க. விஜயாவும் கிடுகிடுன்னு ஆடிட்டு இருக்காங்க. பெட்ஷீட்டை மூடி விடுறாங்க. விஜயாவும் எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்ச பின்னாடி ரொம்பவே இரும்புறாங்க. அப்போ ஓடி போய் முத்து தண்ணி கொறி கொண்டு குடிமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே ஒரு வழியெல்லாம் முத்துட்டு வாங்கி குடிக்கிறாங்க. விஜயா நினைக்கிறாங்க மனசுக்குள்ள இந்த முத்து எப்படிலாம் நடிக்கான்னு சொல்லிட்டு. உடனே முத்து நினைக்காரு, இப்படியாவது நம்ம அம்மாவுக்கு வந்து தண்ணி கோரி கொடுக்குற அளவுக்காவது நம்மளுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஏம்மா உங்களுக்கு வந்து இங்கே படுத்துக்க மாட்டீங்க, வீம்புக்கு தான் 2 பேர் இருக்கீங்க இங்கே, அதனால் எங்கள் ரூம்லேயே தூங்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நீனும் உன் பொண்டாட்டியும் நடிக்கணும்னு எனக்கு தெரியும்டா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, இந்த நேரத்தில் கூட நீ மாற மாட்டேன், அவன்கிட்ட மனித தன்மையே வராதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. ஏங்க எனக்கு வந்து இப்போ எனக்கு உயிர் பயமாக இருக்குது, அதனால் வந்து உங்க கூட படுத்துருக்கேன், உங்க கூட படுக்கக்கூடாதுன்னா சொல்லுங்கள், நான் மொட்டை மாடில் போய் படுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அங்கே மட்டும் நீ பாதுகாப்பாக இருப்பியா அப்படிங்கிறாங்க. எனக்கு பயமாக தாங்க இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து அழுதுகிட்டே ரூமுக்கு போகிறாங்க. உடனே என்னங்க அழுதுட்டு வரீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மாவுக்கு நான் எதை பண்ணாலும் எங்கள் அம்மா புரிஞ்சிக்க மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ஒரு காலத்தில் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுக்குவாங்களா மீனா, என்னையும் வந்து மனோஜ் மாதிரி பிள்ளைய ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க என்றைக்குமே நீங்கள் அவங்க பிள்ளை தான், அவங்க வேணால் இன்றைக்கி வேணால் வீம்புக்கு என் பிள்ளை இல்லை நான் மருமகள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் உலகத்துக்கு நம்ம அவங்க உறவினர் தான், நீங்கள் அவங்க பிள்ளை தான், நான் மருமக தான் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுறது சரி தான் மீனா, ஆனால் வந்து அவங்க மனசுக்குள்ளே நினைக்கவே மாட்டுறாங்க, அவங்க என்றைக்காவது என்கிட்ட அன்பாக பேசிட மாட்டாங்களான்னு நினச்சி நான் பார்த்துட்ருக்கேன், கஷ்டமாக தான் இருக்குது அப்படி இப்படின்ட்டுருக்காங்க. என்னங்க அவங்க தூங்கிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. தூங்கலை மீனா, குளிரில் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, நீ சொன்னது கரெக்டு தான், போய் போர்வையில் பெட்ஷீட்லாம் மூடி விட்டேன், அப்பாவும் பார்த்துட்டாங்க அம்மாவும் பார்த்துட்டாங்க, அம்மாவுக்கு தண்ணி விக்கல் ஏற்பட்டுச்சு, தண்ணி கறி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிக்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு யார் எதிராக செஞ்சால் கூட அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாடி மீனா, அது எங்கள் அம்மாவுக்கு ஒன்று நாள் தாங்க முடியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அவங்க பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும் 2 நாள் நீங்கள் ஒரு பச்சை தண்ணி கூட இறக்கலைங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் தான் சாப்பிடல, நீனும் தான் சாப்பிடல மீனா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க என் புருஷன் சாப்பிடாமல் இருக்கும், என்னால் அப்படிங்க சாப்பிட முடியும் அப்படிங்கிறாங்க. நீ வந்து உன் புருஷன் சாப்பிடாமல் இருக்கிறதுனால உன்னால் சாப்பிட முடியல, நான் மட்டும் எங்கள் அம்மாவை சாப்பிடாம மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கும் நான் சாப்பிட முடியுமா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே நீங்கள் உங்கள் அம்மா மேலே நிறைய பாசம் வச்சுருக்கீங்க, ஆனால் யாருமே புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. அந்த ரோகிணியோ மனோஜோ அப்படி இல்லை, ஆனால் அத்தையும் வந்து அவங்க மேலே தான் பாசம் வச்சுருந்தாங்க. இந்த ரோகிணி வந்து தூக்கத்துக்காக அப்படி செஞ்சுட்டாங்க, ஆனால் ரோகிணி வந்து அதை செய்யன்னு நினைக்கல, இப்போ தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறாங்க. எனக்கும் புரியுது மீனா, அந்த பொண்ணு பண்ணணும்னு பண்ணலை, ஆனால் அந்த நேரத்தில் வந்து அப்படி பண்ணால் எதுவும் ஆயிருமோன்னு சொல்லி அதுக்கு தோணலையா, அந்த 6வது அறிவு உங்களுக்கு வேலை செய்யலையா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அதான் எனக்கு வருத்தம், நானும் கோவத்தில் இருந்து கை நீட்டிட்டேன், அந்த பொண்ணுகிட்ட சாரி கேட்கணும் அப்படிங்கிறாங்க. மீனா நீ அப்படியே விட்டுரு, அப்படி விட்டால் தான் அவனுக்கு மரியாதை இருக்கும், இல்லைனா அந்த பொண்ணு வீட்டில் அந்த வேலை இந்த வேலை செய்ய சொல்லிகிட்டு இருப்பாங்க, உன்னையும் வந்து அவங்களுக்கு கீழே நினைப்பாங்க. யார் இந்த உலகத்தில் கீழே கிடையாது, எல்லாருமே சமந்தான். அதனால் வந்து இந்த வீட்டில் நீனும் ஒரு சக மனுஷி, சக மரியாதை உனக்கு வேணும்னா இந்த வீட்டு மருமக மாதிரி நடந்துக்கிடணும். நீ வந்து என்ன சுருதி என்ன சமைச்சு தரணும், என்ன ரோகிணி என்ன சமைச்சு தரணும் அப்படின்ட்டு இருந்தானா நீ வந்து வேலைக்காரி மாதிரி, சரியா வேலைக்காரின்னு மட்டும் தான் நீ கூப்பிடலை, பேருக்கு மீனா அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. தூரத்தில் போய் நம்ம வீட்டு நிரந்தர வேலைக்காரி அவதானான்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. இதெல்லாம் இருக்கவே கூடாது. அவங்களுக்கு தேவையை அவங்க சமைக்கிறாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் 2 நாள் இருந்தாங்க, அவங்க புருஷன் பொண்டாட்டி அவங்க தனியாக மேனேஜ் பண்ணாங்களே, அதேமாதிரி பண்ணிட்டு போகிறாங்க. இல்லைங்களா, நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணு வந்து கெட்ட பேர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க சரியாக மாறினா, சரியாக பழக்கம் இருந்தால் நீ அவங்ககிட்ட பேசு, இல்லை அவன் வேலையை மட்டும் பாரு, சரியா. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ நிலைமைக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம 4 பேருக்கு மட்டும் இல்லை அம்மா எனக்கு சாப்பாடு வேண்டாங்கன்னு அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. அம்மா வீம்புக்கு பேச வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி அவங்க உன் மனசை கஷ்டப்படுத்தா இருந்தால் நீ பண்ணி கொடுக்க தேவையில்லை, உன் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. காலையிலே எழுந்திரிச்சோன்னா விஜயா வந்து அடுப்பங்கரில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதை பார்த்த மீனா சொல்கிறாங்க, அத்தனை ஒழுங்கு நான் சமைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் யாருக்கையும் வந்து சாப்பிட்றது மாதிரி இல்லை, நானே சமைச்சு சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வராங்க. விஜயா இது என்ன வேலை, நீ தூரவா, உனக்கு தான் உடம்புக்கு முடியல, மீனா சமைப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் யாரையுமே நம்ப மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்போ என்ன அவ்வளோ சமைக்க சொல்கிறீங்க, சாப்பாட்டில் எதுவும் மொண்டு கொடுத்தா என்னங்க செய்கிறது அப்படிங்கிறாங்க. அத்தை என்ன பக்கம் எப்படி தெரியுது உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு யாரையும் நம்ப நான் விரும்பலை, உன்னை நான் பல முறை வந்து சத்தம் போட்டிருக்கேன், அந்த கோவத்தில் நீ பண்ணியிருந்தேன்னா சரி வராது அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு ரொம்பவே அழுக வந்துடுது, ரூமுக்கு போயிடுறாங்க. ஏன் மீனா காலையில் அழுதுட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா இதை சொல்லலைன்னா தான் ஆச்சரியம், அவங்க சொல்லுறது போனால் தான் தெரியுமா, தேல் அதோட பணத்தை என்ன செய்யும்,
யார் தொட்டாலும் கொட்டும். அதுக்கு நன்மை செஞ்சாலும் கொட்டும், தீமை செஞ்சாலும் கொட்டும். அது மாதிரி தான் எங்கள் அம்மா ஒரு தேள் மாதிரி. அவங்க கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, விஷத்தை தள்ளிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, நீ வந்து செய், உன் வாயால் தான் நீ வாங்கிக்கிட்ட. அவங்க செய்கிறாங்களா, சரி எதுவும் செய்யட்டும்னு சொல்லிட்டு நீ ரூம் பார்த்து வந்தோன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை, பாரு இப்போ அழுதுட்டுருக்க அப்படிங்கிறாங்க. சொல்ல ரோகிணி போகிறாங்க, ஆண்டி என்ன செஞ்சுட்ருக்கீங்க, நான் வேணா காய்கறி கட் பண்ணட்டுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுமா, நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி ஏன்டா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, நானும் பலமுறை உங்கள் அப்பா வரல அது செய்யலை இது செய்யலைன்னு பேசியிருக்கேன். அந்த கோவத்தில் கூட நீ பண்ணியிருப்பியோன்னு எனக்கு தோணுது. அதனால் வந்து நீ எனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண வேண்டாம், நான் என்றைக்கு நார்மலுக்கு வரணும் அன்றைக்கி கொண்டு பேசிக்கிறேன் ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி நீங்களும் இப்படி பண்ணுறீங்க, நான் கூட்டு குடும்பமாக இருக்கணும், அந்த ஆண்டி நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஆண்டி குடும்பத்தில் நான் வாழணுங்கிறதுக்காக தான் நான் வந்து பல பிரச்சனையை எதிர்கொண்டு இந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க. நீ பேசலாம் நல்லா இருக்கு ரோகிணி, இப்போதைக்கு நான் எதுவும் பேசலை, நீ போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. ரோகிணி நினைக்காங்க, ஆகா இந்த தாலிகரை வச்சு இந்த வீட்டில் ஒரு சிம்பத்தி வாங்கி இந்த ஆண்டிக்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கினோம்னா அந்த ஆண்டி வந்து உங்கள் அப்பா எப்போ வராரு, உங்கள் அப்பா மூலமாக வரக்கூடிய சொத்தோ பணமோ பொருளோ ஏதோ நகையோ எப்போ வருதுன்னு கேட்காமே இருப்பாங்கன்னு நினச்சா, இப்போ என்னென்னா அந்த ஆண்டி வந்து நம்மகிட்ட பேசுறதுக்கே தயங்குறாங்க. இதுவும் ஒரு வகையில் நல்லது தான். ஆண்டிகிட்ட நம்ம ரொம்ப க்ளோஸாக இருந்தோம்னா அது எப்படி இது எப்படின்னு கேட்பாங்க. இப்படியே பயந்துக்கிட்டு இருக்காங்க, இப்படியே இருக்கட்டும், நம்மளும் கொஞ்சம் உசுப்பு ஏற்றி அப்படி இப்படி விட்டோம்னா இந்த ஆண்டி நகையை பற்றியும் கேட்க மாட்டாங்க, சொத்தை பற்றியும் கேட்க மாட்டாங்க, எங்கள் அப்பா பற்றியும் கேட்க மாட்டாங்க. எனக்கு ஒரு அப்பா இருக்காரா அப்படிங்கிறதே ஒரு நினைவே இருக்காது என்ன. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. என்னை வித்தியாவுக்கு ஃபோன் அடித்து பார்லருக்கு வர சொல்லுதாங்க. அங்கே சிரிக்கிறாங்க, என்னடி ரொம்ப சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஒன்று போனால் அது ஒன்றும் ஆயிடுது அப்படிங்கிறாங்க. என்னடி பண்ண அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் அத்தை வந்து கொட்டை விட்டுக்கிட்டு இருந்தாங்க, தலைவாணி வச்சு அமுக்குனேன், இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்னடி அசல்ட்டாக சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் ஆகலை, எங்கள் அத்தை 2 நாள் மூச்சு வச்சு இல்லாமல் சரியாயிட்டாங்க, இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க, இப்போ என்கிட்ட பேச மாட்றாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறவங்க அத்தை நீ தாங்குதாங்கன்னு தாங்குவாங்க, இப்போ பேச மாட்றாங்கன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. அதுவும் நல்லது தான், நான் பண்ணதுனால யாரையும் நம்ப முடியாது, நான் யார்ட்டையும் பேச விரும்பலைங்கிறாங்க. அவங்க பேசலைன்னா அவங்க அப்பா என்ன ஆச்சு அதாச்சுன்னு கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா என்கிட்டையும் பேச மாட்டாங்க, என் புருஷன்ட்டையும் பேச மாட்டாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, வீடும் ரொம்ப அமைதியாக இருக்கும். என்ன ஒன்று இந்த மீனா தான் வீட்டு வேலையை பூரா செஞ்சிட்ருப்பா. இப்போ எங்கள் அத்தைக்கு தேவையான வேலையை எங்கள் அத்தையை செய்கிறாங்க, இப்போ எனக்கு தேவையான வேலையை மீனாவால் நான் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா தான் எதுக்கும் காரணமா அப்படிங்கிறாங்க. நான் அழுத்தும் போது அவங்களுக்கு மூச்சு பேச்செல்லாம் ஆயிடுச்சு, ஆனால் வந்து மீனா பார்த்துட்டு இன்னியாவை கை நீட்டா அப்படிங்கிற. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாடி அந்த பூக்காரி மேலே கை வச்சுட்டா, அவளை விடவே கூடாது, எனக்கு முகத்தில் 2-3 குடுப்பு கொடுத்துட்டா, அது போக என்ன முதுகுலாம் வெளுன்னு எழுதுட்டாடி, ரொம்ப தடமாக கூட ஆயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. என்னடி இப்படி பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவளுக்கு வசமாக இருக்குது, இன்றைக்கி நிலமையில் நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணலை. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயாச்சு, நம்ம வந்து லாஜிக்காக போகணும். மனோஜ் வேறு இப்போ தான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு, நானும் பார்லர் நடத்திட்டுருக்கேன் அப்படி இப்படிங்கிறாங்க. ஏண்டி இப்படி எல்லார்ட்டையும் நீ போய் சொல்கிற மாதிரி ஆண்டியும் போய் சொல்லிட்டியே, இந்த பார்லர் நீ தான் நடத்துகிற அப்படிங்கிறாங்க. நான் தானடி மேனேஜ்மெண்ட் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் பார்க்குறேன், இதோட ஓனர் வேறு, நீ ஓனர் மாதிரி அவ்வளோதான் என்ன அப்படிங்கிறாங்க. இது உனக்கு தெரியும்டி, எனக்கு தெரியும்டி, எங்கள் வீட்டுக்கோ யாருக்கோ தெரியுமாடி, எல்லாருக்கும் இதுதான் இந்த இடத்துக்கு நான் தான் ஓனர் நினச்சிட்ருக்காங்க, அதே பில்டப்போட நானும் நகர்த்தி கொண்டு போகிறேன்டி அப்படிங்கிறாங்க. சரி நீ எவ்வளோ நாள் தான் நகர்த்தி கொண்டு போகணும்னு பார்ப்போமே அப்படின்னுட்டுருக்காங்க. எங்கள் தினேஷ் வந்து நிற்காரு. என்ன ரோகிணி பயங்கர சந்தோஷமாக இருக்க போல் அப்படிங்கிறாங்க. என்ன பார்க்க சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது பாரு, தங்கச்சின்னு போட்டிருந்தேன், கழுத்தில் கயிறு போட்டிருக்க அப்படிங்கிறாங்க. உன் ஆக்ஷனில் இது ஒரு வகை சரியா, அவன் மாமியாரை கவர் பண்ணதுக்கு ஏதோ பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. நம்ம நினச்செல்லாம் சொல்கிறானான்னு சொல்லிட்டு, உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு வரணும் உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ என்கிட்ட பணம் இல்லை எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிறத நான் கேட்கறதுக்கு வரல ரோகிணி, கல்யாணி நீ சொல்கிறத நான் கேட்க வரல, நான் சொல்கிறது நீ கேளு, எனக்கு உடனே பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட பணமே கிடையாது அப்படிங்கிறாங்க. எங்கே இந்த பார்லரே நீ தான் மேனேஜ்மெண்ட் பண்ணுற, நீ தான் இதுக்கு ஓனர் மாதிரி, இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் சரியா, இப்போ எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. பணமும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு நாளைக்கு உன் பார்லர் 40,000 50,000 ஓடுன்னு எனக்கு தெரியுமாக்கா, நீ இந்த நிர்வாகத்தை நீ தான் பார்க்க, அது போக வந்து இந்த பணத்தை எடுத்துகிட்டு போனால் கூட நீ உன் ஓனர்கிட்ட சமாளிக்க முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கல்லால் போய் பணத்தை எண்ணுதார். அதில் 43,000 இருக்குது. சரி என் பங்கு வந்து 50,000, அதில் 7,000 குறையுது, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன், நீ எப்படி கணக்கில் எழுதுவியோ கள்ள கணக்கில் எழுதுவியோ எழுது வழக்கம் போல், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே என்ன ரோகிணி பார்த்துட்ருக்கேன், அவனுக்கு 2 கொடு அப்படிங்கிறாங்க. இல்லை இன்றைக்கி நிலமையில் வந்து தினேஷ் வந்து நான் ஒன்று செஞ்சோம்னா ஏதாவது லீக் ஆகிட்டுனா ரொம்ப சங்கடமாக போயிடும்,
அதனால் வந்து கொஞ்சம் பொறுத்தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நாள்டி பொறுப்ப? எத்தனை 50,000 அவனுக்கு கொடுப்ப? அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் புதுசாக கல்யாணம் முடிச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க. என்ன தேனியில் ஊற்றி கொடுத்து விடுவியா? அப்படிங்கிறாங்க. இல்லடி அவன் கல்யாணம் முடிச்சிருக்கான், இவன் இல்லைனா இன்னொருத்தின்ட்டு போயிட்டே இருப்பான். நான் வந்து அப்படி இல்லை, ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கேன். அது இந்த முத்து மீனாவுக்கும் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். ஏற்கனவே நான் தூக்கத்துக்காக செஞ்சதை நான் பெருசாக பண்ண மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அதை அவங்க வந்து 1க்கு 4 சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ்டையே மாட்டி கொடுத்து என்ன உள்ளே போக வைக்க பார்த்தாங்க. அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடி இந்த முத்துட்டி மீனாட்டி நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி பார்லர்லேருந்து வெளில வர தினேஷை பார்க்குறாரு முத்து. இவனே ஒன்றா நம்பர் ஃப்ராடு பையவே எதுக்கு ரோகிணி பார்லர்லேருந்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த ஆள் பைக்கில் ஏறி வந்து பணத்தை எண்ணுறாங்க. பணத்தை எண்ணிட்டு போகும்போதே பரவாயில்ல, கல்யாணி வந்து நம்ம கேட்ட பணத்தை தான் தாரா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. கல்யாணின்னு யார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்க்குறாரு. சரி இந்த நேரத்தில் நம்ம போவோம், இதை மட்டும்னா வேறு மாதிரி தான் போவோம். ஏற்கனவே குடிக்காரன் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம குடிக்காமலே வீடியோ எடுத்து போட்டு தான் நம்ம சூப்பராக அவனை கூப்பிட்டு நீ யாரில் இங்கே இதுக்குள்ள வந்த அப்படின்னு கேட்டோம்னா சங்கடமாக போயிடும். ஏற்கனவே ரோகிணி மனோஜும் கல்யாணத்தன்னைக்கு காரில் வந்தான். காரில் வந்து இன்னொரு பொண்ணை உள்ளே பேசுகிறாங்க போது ஏட்டி பிட்டி பேசினா 4 குடுப்பு கொடுத்தேன். அதுலேயும் போலீஸ் என்கொயரி அது இதுன்னு சொல்லி அசிங்கப்பட்டோம். இந்த நிலைமையில் போய் வீட்டில் போலீஸ் விசாரித்தாங்க, வச்சாங்க, வேணா அடிச்சிட்டோம்னு சொல்லி அது வேறு மாதிரி போயிடும். அதனால் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து போயிடுறாரு. நேராக கார் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. உடனே முத்து உனக்கு நீ பிறந்தநாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேரும் கேக் வெட்டுறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு எனக்கே இது தெரியாது அப்படிங்கிறாங்க. முத்து கேக் வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேக் கொடுக்குறாங்க. உடனே மீனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க செல்வம். ஏம்மா உன் வீட்டுக்காரர் நீ பிறந்தநாள் உன்கிட்ட சொன்னானா அப்படிங்கிறாங்க. தெரியலண்ணே என்கிட்ட சொல்லலைண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதாம்மா நாங்கள் கார் ஸ்டாண்டில் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே வாரம்னேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்து வந்துடுறாங்க. உடனே மீனாவுக்கும் கேக் ஊட்டி விட்றாரு முத்து. என்னங்க உங்கள் பிறந்தநாள்னு சொல்லிட்டு யார்ட்டையுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா நான் பிறந்ததே எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி பிறந்தநாளை கொண்டாடுறது, எப்படி சொல்கிறது? பெற்ற பிள்ளையோட பிறந்தநாளை வந்து அம்மா ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்க, அதை நினைப்பாங்க பிறப்ப. ஆனால் எங்கள் அம்மா நான் பிறந்ததே வேஸ்ட்டு, என் வயிற்றில் பெற்றதுனால நான் ரொம்ப அசிங்கப்படுறேன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நான் ஒரு நாள் என் பிறந்தநாள் நான் கொண்டாடுறதில்ல. குறிப்பாக நான் வந்து பாட்டி வீட்டில் இருக்கும்போது ஒரு சில நேரம் கொண்டாடியிருக்கேன், பாட்டியாக தான் கொண்டாடுவாங்க. இன்றைக்கி நிலைமையில் நான் அம்மா வீட்டில் இருக்கேன், என் வீட்டில் இருந்துட்டு ஓன் பிறந்தநாள் கொண்டாடணும், அவன் ஃப்ரெண்ட்ஸ் வரணுமாம்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீன் அழுறாங்க. இதனால தாங்க என்கிட்ட சொல்லலையா? ஒரு நிமிஷம் கஷ்டமாக இருந்துச்சு செல்வன்னு சொல்லும்போது, கெட்டின பொண்டாட்டிட்டு நம்மகிட்ட இதை கூட சொல்லலையே பிறந்தநாள் கூடன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனாலும் பிறந்தநாள் பாயை வந்து நான் வந்து ஏமாற்றக்கூடாதுல்ல, அதனால தான் கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னது மீனா அப்படிங்கிறாங்க. பிரித்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அதனால் பிரித்து பார்க்குறாங்க. அதில் ஒரு மோதிரம் இருக்குது. இது என்ன மாதிரினா மோதிரம் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு வந்து நீங்கள் வந்து மோதிரம் வாங்கி தந்தீங்க கல்யாண நாளில், எனக்கு உங்களுக்கு ஒன்றுமே வாங்கி தரேன், என்கிட்ட காசு இல்லை. ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தேன் உங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. கரெக்டாக இன்றைக்கி கல்யாண நாள்னு சொல்லிட்டு செல்வனை ஃபோன் அடித்த உடனே என் கையில் இருந்த காசெல்லாம் போட்டு உங்களுக்கு ஒரு மோதிரம் வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனாவும் நச்சி ஸ்டாண்டில் உள்ள எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. மீனா நீங்கள் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தை போட்டு விடுதாங்க. இது எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து எல்லாருமே ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுறாங்க. அப்லோட் பண்ணோன்னே இதை ரவி பார்க்குறாரு. பார்த்துட்டு முத்துக்கு இன்றைக்கி பிறந்தநாளா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வாழ்த்துக்கள்டா அப்படிங்கிறாங்க. வாழ்த்துக்கள்டா எப்படிடா தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸு வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க ஆன்லைனில், அதை தான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரவியும் ஸ்ருதியும் பேசுகிறாங்க. பேசினோன்னே நான் தான் உன் அண்ணன்ட்ட சரியாக பேச மாட்டேன், நீ ஏதாவது கிஃப்ட் பண்ண ரவி அப்படிங்கிறாங்க. என்கிட்ட காசே இல்லையே அப்படிங்கிறாங்க. அவருக்கு ஒரு மோதிரம் எடுப்போம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மோதிரம் எடுக்கிறாங்க. மோதிரம் எடுக்கணுன்னா ரவி வந்து மறுபடியும் மனோஜ் ஃபோன் அடிக்கார். ஃபோன் அடிச்சு டேய் முத்துக்கு பிறந்தநாள்டா விஷ் பண்ணுடா அப்படிங்கிறாங்க. நான் அவனை பெரிய சிஎஸ்சி தலைவரா, அவன் சாதாரண டிரைவர் தானே, அவனெல்லாம் வாழ்த்தணுமாண்ணா? என்கிட்ட வேலை பார்க்குறவனுக்கு நான் கூலி கொடுப்பேன், அதே மாதிரி வந்து அவனுக்கு வந்து நான் கூலி கொடுக்க முடியுமா? அவன் பிறந்தநாள் வர முடியுமா அப்படின்னு பேசுகிறாரு. ஏன்டா இவ்வளோ சீப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொன்னதை சுருத்திட்டு சொல்லுதாங்க. அப்போ சுருத்தி சொல்கிறாங்க, உங்கள் அண்ணன் வந்து கோவக்காராக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு ஓரளவு லாய்க்கான ஆள் தான். அவர் இருக்கிறதுனால தான் அந்த வீட்டில் நம்ம பாதுகாப்பாக இருக்கோம். அதை நம்ம ஒரு சில நேரத்தில் புரிய முடியுது. அதனால் வந்து நம்ம முத்துக்கு வந்து ஏதாவது செய்வோம் அப்படிங்கிறாங்க. அதான் மோதிரம் எடுத்துணுங்களா சுருதி அப்படிங்கிறாங்க. இல்லை மோதிரம் சின்னதாக இருக்குது, அந்த மோதிரத்தை வந்து மீனாக போட்டாங்க, நம்மளும் மோதிரம் போட்டோம்னா அவருக்கு வந்து அது மைண்டில் இருக்காது, நம்ம வந்து ஒரு செயினாக போடலாம் அப்படிங்கிறாங்க. செயினாகனா ஒரு பொண்ணா ஒரு அமௌண்ட் வரும்ல அப்படிங்கிறாங்க. என் அக்கௌண்ட்டில் இருக்குவா ரவி, ஒரு செயின் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் படம் போட்டு ஒரு செயின் எடுக்கிறாங்க. எடுத்துக்கொண்டு நேராக கார் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. ரவியும் சுருதியும் அதை பார்த்து என்னடா நீங்கள் எங்கே அப்படிங்கிறாங்க. இல்லை ஆன்லைனில் வீடியோ பார்த்து தான் வந்தோம், அண்ணி வீட்டுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இந்த ஒரு பொண்ணு செயினை போடுறாங்க. போட்டுட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. டே ஏற்கனவே செயின் போட்டிருக்கு, இதில் கிஃப்ட் வேறு ஏடா அப்படிங்கிறாங்க. இந்த கிஃப்ட் நான் வாங்கினேன், செயின் வந்து சுருதி வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மா அப்படிங்கிறாங்க. நன்றி எதுக்கு ஒரே வீட்டில், சில நேரம் வந்து நீங்கள் வந்து ஏதாவது பேசுவீங்க, அதை மட்டும் குறைச்சிக்கோங்க சூப்பராகும் அப்படிங்கிறாங்க. மீனா ஒன்று தாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா சொல்கிற அப்படின்னு ரவி கேட்குறாரு. ஆமாம் மீனாவும் இதே தான் சொல்லிகிட்டு இருப்பா, சுருதி இதை தான் சொல்லுதா,
இனிமேல் போட்டு நான் வந்து மூளையை தான் பயன்படுத்தணும், கோவத்தை இது பண்ணோம் அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு இப்போ நான் உணர முடியுது. பெற்ற தாயே வந்து என்னை வந்து வெறுக்கிறாங்கன்னா அந்த அளவு தான் நான் இருக்கேன். என்னையே என்ன நினைக்கும் போது ரொம்ப வெறுப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ மனசில் பட்டதை பேசுவ, அதுக்காண்டி நீ ரொம்ப கெட்டவங்களாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி அமைதியாக இருக்காங்க. என்ன ஸ்ருதி இதை ஏற்றுக்க மாட்டேன் நீ அப்படிங்கிறாங்க. கெட்டவங்களாம் இல்லை, சில நேரங்கள் ரொம்ப கோவப்படுறீங்க, உங்களால் வந்து சிலவங்க வந்து கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுது, இது மாதிரி செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு பிறந்தநாள்னு சொன்னோன்னே நான் சாதாரணமாக வந்து வாழ்த்துக்கள் சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் அவங்க குழந்தையா தான் வந்து சும்மா சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது, நம்மளை மறக்கக்கூடாதுன்னு சொல்லி செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மா அப்படிங்கிறாங்க. நன்றி எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. மறுபடி ஒரே வீட்டில் இருக்கும்போது நம்ம வீட்டில் வச்சு பிறந்தநாளை கொண்டாடிக்கலாம், நீங்கள் முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் கேக்கு வெட்டி அமக்கலம் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, அவன் வந்து அம்மாவுக்கு பிடிக்கலங்கிறதுனால வந்து செஞ்சுருக்க மாட்டான், இப்போ என்ன கெட்டு போச்சு, நம்ம ஈவினிங் வந்து வீட்டில் கேக் வெட்டி கொண்டாடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே ஸ்ருதின்னு சொல்கிறாங்க, அதுவும் சரி தான், நம்ம வீட்டில் யார் பிறந்தனாலும் அப்படி செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பெரிய கேக்கை ஆர்டர் பண்ணுறாங்க. முத்து வண்டிக்கு போயிட்டு வந்துடுறாங்க. வந்தோடனே இது பண்ணுறவங்களாம் வராங்க, டெக்கரேஷன் பண்ணுறவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. இதை பார்த்து நான் விஜய் கேட்குறாங்க, நீங்கள் யார் அப்படிங்கன்னா, டெக்கரேஷன் பண்ண போகிறோம் வீட்டில் ஃபங்க்ஷனில் அப்படிங்கிற. என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. பிறந்தநாள் பார்ட்டி அப்படிங்கிறாங்க. யாருக்கு? ரோஹினிக்கா மனோஜுக்கா அப்படின்னு பார்க்க, மனோஜுக்கு இந்த டேட் இல்லையா, அப்போ ரோஹினிக்கா இருக்குமோ, இல்லைனா ஸ்ருதிக்கா இருக்குமோ, ரவிக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. உடனே எல்லாம் டெக்கரேஷன் பண்ணும்போது பார்க்குறாங்க, முத்து பேர் போட்டிருக்கு. முத்து பேரை பார்த்தோன்னே டெக்கரேஷன் பண்ணுறவங்க கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, யார் பண்ணாலும் நீங்கள் அலங்காரம் பண்ணுவீங்களா அப்படிங்கிறாங்க. அம்மா எங்களுக்கு வேலையே தான் அப்படின்ட்டு இருக்காங்க. ஒன்று அண்ணாமலை பார்க்குறாரு, முத்து பேரில் அலங்காரம் பண்ண பார்த்துட்டு, ஆமாம் இன்றைக்கி தான் அவனுக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா முத்துக்கு பிறந்தநாளுங்கிறதே நான் மறந்துட்டேன் பாரு அப்படிங்கிறாங்க. அவன் பிறந்ததே வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கேன், நீங்கள் பிறந்தநாளை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீ தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரவியும் ஸ்ருதி வந்துடுறாங்க பெரிய பார்சலோட. இதை பார்த்தா விஜய் கேட்குறாங்க, இது என்னது அப்படிங்கிறாங்க. ஏம்மா கேக்கு முத்துக்கு பிறந்தநாளில் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பெரிய தேசிய தலைவர், அவன் வந்து நாளைக்கு வந்து 4 பேருக்கு நல்லது செய்ய போகிறான், இப்போ பாரு எங்கேயா குடிச்சிட்டு கிடக்க போகிறான் அப்படின்ட்டு இருக்காங்க. முத்து வீட்டுக்குள்ளே வராரு. பார்த்தோன்னா முத்து வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காரைக்கிறாங்க. உடனே மீனாவும் வந்துடுறாங்க. எங்கே ஏதோ விசேஷம்னு சொல்லிட்டு ரவியும் ஸ்ருதியும் ஃபோன் அடித்தாங்க அப்படிங்கிறாங்க. விசேஷம் என்ன, என் பிறந்தநாள் அவங்க கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ரொம்பவே சிரிக்கிறாங்க. உடனே மீனா அம்மாவுக்கும் மீனா தங்கச்சிக்கும் ஃபோன் பண்ணி ரவியும் ஸ்ருதியும் சொல்லியிருக்காங்க. அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க. வந்தோன்னா அவங்களும் கிஃப்ட்டோட வராங்க. அப்போது இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு அலங்காரம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு சத்யாவும் வராரு சிட்டிகிட்ட பணத்தை வாங்கிட்டு. இந்த சூழ்நிலையில் கேக் வெட்டணும் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி நிற்கும்போது சத்யாவும் வராரு. வரும்போது அன்னைக்கு மாதிரியே சட்டை வாங்கிட்டு அமைதியாக இருந்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து பார்க்குறாரு, நம்ம ஏற்கனவே வந்து நம்ம இந்த வீட்டுக்கு பிடிக்காமல் இருக்குது, இப்போ அவன் மீனா தம்பி ஏதாவது சொன்னால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 50 வாங்கிடுறாரு. வாங்கிட்டு எல்லாருக்கும் கேக்கை கொடுக்க சொல்கிறாங்க. எல்லாருக்கும் வெட்டி கொடுக்குறாங்க. உடனே ஒரு அதே மாதிரி சத்யாவுக்கும் ஊட்டி விடுறாரு. இதை பார்த்தா மீனாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். உடனே மீனா அம்மா சத்யாட்ட சொல்கிறாங்க, பாரு என்ன நடந்தாலும் மாப்பிள்ளை வந்து அதை வந்து சபையில் கட்டக்கூடாதுன்னு நினைக்காங்க, அவருக்கு என்ன கோவம் இருந்தாலும் இந்த வீட்டில் விட்டு விடக்கூடாதுன்னு நினைக்காங்க, நீனும் உங்கள் மாமாவை யார்ட்டையும் விட்டு விடக்கூடாதுன்னு அந்த சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு மாமாவுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ மீனா சொல்கிறாங்க, எங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் வாழ்நாளிலே இவ்வளோ சந்தோஷமாக நான் வந்து பிறந்தநாளை கொண்டாடினதே இல்லை, அதுக்கு காரணம் ரவியும் பொண்டாட்டியும், பாரு எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை மீனா, கார் ஸ்டாண்டில் வந்து எனக்கு செயின் போட்டு என்னைய இது பண்ணி, என்னங்க செயின்லாம் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, முதல்ல மோதிரம் எடுத்தாங்களாம், அதுக்கப்புறம் செயின் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லி செயின் எடுத்தாங்களாம், நீ வந்துட்டு போன பிறகு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணி பேசுகிறாங்க. அப்புறம் நேராக சுற்றிட்டு வராங்க. சுருதி ரொம்ப நன்றி ரவி, ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. மீனா ஏன் நீ அப்படின்னு கேட்குற. ரவி இல்லை, என் வீட்டுக்காரர் ஒரு நாளும் பிறந்தநாளை கொண்டாடலை, எங்கள் அம்மாவுக்கு நான் பிறந்த பிறப்பே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நீங்களே பிறந்தநாள் சூப்பராக கொண்டாடுற மாதிரி வச்சுட்டீங்க, செயினும் போட்டிருக்கீங்க, அதுபோக உங்கள் அம்மா வந்து பக்கத்தில் நிற்க வச்சு உங்கள் அம்மாவையும் என் வீட்டுக்கார கையாலேயே கூட்ட வச்சுட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ரவி பக்கத்தில் உள்ள ஸ்ருதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து மீனா அவங்க 2 பேரும் தள்ளி தள்ளி நிற்கும்போது நம்ம அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, நம்ம விலகி போகணும்னு சொல்ல முடியாதுல்ல, இணைஞ்சிருங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ நானும் ரவியை சண்டை போட்டால் நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களுக்குள்ளே ஏன் சண்டை போடுறீங்க, லவ் பண்ணி தானே கட்டிக்கிட்டீங்க, சண்டை போடுறதுனால நீங்கள் பண்ண காதல் வந்து முடிஞ்சு போச்சா, இல்லை இது மட்டும்தான் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லலாம் கேட்டிருக்கீங்க. அதை மாதிரி தானே இன்றைக்கி ஆன்ட்டியும் முத்துவும் விலகி நிற்கிறாங்க, அதே மாதிரி இருந்துட போகிறாங்களா, இல்லை காலம் வந்து அவங்கள சேர்த்து தானே வைக்க போகுது, ஏன் அந்த காலம் வந்து இன்றைக்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சோம் அப்படிங்கிறாங்க. சுருதி உங்களை மாதிரி பக்குவமாக எனக்கு பேச தெரியல அப்படிங்கிறாங்க. மீனா இந்த மாதிரி பக்குவமாக பேச தெரியல, நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, ரொம்ப நல்லா தொழில் பண்ணுறீங்க, நானே நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன், இந்த மீனா சூப்பராக பூ கட்டுறாங்க, நல்லா நடந்துக்கிறாங்க, அந்த முத்து மீனாவும் சூப்பர் ஜோடிலாம் சொல்லதை நான் கதார கேட்டிருக்கேன். ஆனால் உங்கள் வீட்டுக்காரர் மட்டும் குடிக்காமல்
சண்டை போடாமல் இருந்திருந்தார் அப்படின்னா அவரை மாதிரி சூப்பர் மனுஷன் யாருமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அவருக்குள்ள காயத்துக்கு தான் குடிச்சிட்டாரு இப்படிங்கிறாங்க. என்ன காயம் அப்படிங்கிறாங்க. உடனே அதை நான் அவங்கள்ட்ட சொன்னோம்னா நீங்கள் மனசு ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. மீனா நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி அதுக்கு நேரம் அது இல்லைன்னு நினைக்கிறேன் ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. உடனே சரி நான் ரவிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி இது என்ன மேட்ரு அப்படின்னு கேட்குறாங்க. ரவி சொல்கிறார் எனக்கு பாதி தான் தெரியும் மீதி தெரியாது, அதனால் நீ அண்ணிட்டே கேளு அப்படிங்கிறாங்க. சரி நான் காலைல மீனாட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஸ்ருதி வராங்க. என்ன ஸ்ருதி சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நான் வேலைக்கு போகல பைய சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி வேலைக்கு போகிறீங்களோ போகலையோ உட்காருங்க சாப்பாடு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி வச்சு கொடுக்குறாங்க. சட்னிலாம் வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருக்குது மீனா அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சட்னி சூப்பராக இருக்குன்னு சொன்னோன்னா விஜயாவுக்கு நாக்கு எச்சி வருது. இந்த மீனாவை வந்து யாருக்கும் சமைக்க வேண்டாம்னு அவன் புருஷன் சொல்லிட்டான். ஆனாலும் அவள் சமையல் நல்லா தான் இருக்கும், சாப்பிட்லாமா, ஒரு வேளை அதில் எதுவும் போட்டு வச்சுருப்பாளா, அப்போ ஸ்ருதி சாப்பிட்றாள், ஸ்ருதிக்கு ஒன்றும் ஆகலாம் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக டைனிங் டேபிள் பக்கத்தில் போகிறாங்க. ஆண்டி உட்காருறீங்களா, இட்லி சாப்பிட்றீங்களான்னு ஒரு வாரத்தை தான் கேட்குறாங்க. ஸ்ருதி உடனே உட்காந்துடுறாங்க. அத்தை சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நானே எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதை பார்த்தோன்னே மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். முத்தும் வெளியிலேருந்து வந்துடுறாரு. அப்போ விஜயா சாப்பிட்டுட்ருக்காங்க. விஜயாவுக்கு ஒரே பயம், என்னத்தையாவது முத்து சொல்லிடுவானோ என் முன்னாடி சமைக்கிறதை எப்படி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. உடனே முத்து அப்படியே ரூமுக்கு போயிடுறாரு. உடனே மீனாட்ட கேட்குறாங்க, என்ன மீனா அம்மா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. சரி சாப்பிட்டு நான் வந்தால் எந்திரிச்சிருவாங்க, சாப்பிடட்டும், எனக்கு வந்து இட்லி வந்து ரூமுக்கே கொண்டு வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஒரு தட்டில் எடுத்துக்கொண்டு ரூமில் கொடுக்காங்க. அங்கே ரூமில் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுனா மீனா நான் வேலைக்கு போய்ட்டு வரான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே விஜயாவும் முத்து ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. பார்த்தீங்களா மீனா சாப்பாடு நல்லா இருக்கு, போய் ஆன்ட்டியை வந்துட்டாங்க அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. இது விஜயா கேட்டுருது. இந்த ஸ்ருதி பிள்ளை என்னெல்லாம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனா நைட்டு உங்கள்கிட்ட கேட்டேன், முத்தும் ஆன்ட்டியும் வந்து எதுக்கு விலகி நிற்கிறாங்க, முத்தவை ஏன் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டேன். அந்த கதை பெரிய கதை, அது சோகமான கதை, அதை சொல்லுறது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்க. இன்னும் இதான் எனக்கு வேலை இல்லையா, இந்த கதையை செய்து சொல்லுங்கள். அவங்க வீட்டுக்காரும் வேலைக்கு போயிட்டார், ஆன்ட்டியும் வந்து ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா கேட்க, ஆகா உள்ள கதையை பூரா சொல்லிட்டான் அப்படின்னா வந்து என்னையோ மனோஜையோ இந்த ஸ்ருதி பிள்ளை மதிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. இல்லை என் ரூமில் பூரா அழுக்காக இருக்குது, இதை துடைக்க சொல்லி இந்த ரூமில் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ரூமு பூரா தூத்து துடைச்சி விடுதாங்க. ஸ்ருதின்னு நினைக்கிறாங்க ஏதோ இவங்க சொல்ல வராங்க, அந்த விஜயா ஆண்டி சொல்ல விட மாட்டாங்க, அப்போ என்ன கதைன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே மீனா துடைக்கிற ரூமுக்கே வராங்க. மீனா நீங்கள் துடைங்க நான் தண்ணி ஊற்றுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்ருதி நானே பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. நீங்களும் இந்த வீட்டு மருமகன் நானும் மருமக தானே, எங்கள் மாமியார் ரூம்பு தானே, உங்கள் மாமியார் தானே எங்கள் மாமியார், நானும் செய்கிறேன் அப்படின்னு செய்கிறாங்க. ஸ்ருதிமா நீ பெரிய பணக்கார வீட்டுக்குள்ளே நீ அம்மா செய்யணும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை வராரு. அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி நம்ம செஞ்சுட்டு போகிறவங்க வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஸ்ருதி வந்து மீனாட்ட வந்து பழைய கதை எதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்லுவாங்க, பழைய உன் கதை தெரிஞ்சு போச்சுன்னா உன்னை வந்து ஸ்ருதி மதிக்க மாட்டா, அதானே, அவள் வந்து அப்படிலாம் சொல்ல மாட்டா, எனக்கு தெரியும் சித்தனாமரு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இந்த மீனா தான் கூப்பிட்டு சொல்லியிருக்கா நைட்டு வந்து நான் உனக்கு நடந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஸ்ருதி வந்து வேலைக்கே போகாமல் அது என்ன கதைன்னு கேட்கா, இவள் வேறு சொல்லிட்டா எனக்கு மரியாதை இருக்காதுங்க, நீங்கள் மீனாட்ட சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன், ஆனால் மீனாவும் சொல்ல மாட்டா விடு அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட திருப்பி கேட்குறாங்க ஸ்ருதி. அவங்க சொல்கிறாங்க, நடந்த கதையை கேட்டோம்னா நான் மனசு கஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் கஷ்டப்படுவீங்க ஸ்ருதி, அதை விடுங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் மனசு கஷ்டப்படுவோம் நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. உடனே வீட்டு வேலையெல்லாம் மீனா செய்கிறாங்க. மீனாவுக்கு பின்னாடியே ஸ்ருதியும் செய்கிறாங்க. இதை பார்த்து அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. மீனாவை மாதிரியே அந்த பொண்ணு மாறிட்டா, இந்த ரோஹிணி பொண்ணும் இதே மாதிரி மாறிட்டான்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இந்த வீடு சூப்பராக வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கண்டக்டர் சொல்லுதார் மாடியில் வீடை சூப்பராக கட்டி முடிச்சிட்டோம் சார் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. போய் பார்க்குறாங்க, சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துன்னு விஜயா சொல்கிறாங்க, எங்க பேசாமல் நம்ம மாடியில் இருந்துருவோமாங்க அப்படிங்கிறாங்க. இந்த ரூமு நம்மளுக்காக பண்ணல விஜயா அப்படிங்கிறாங்க. அப்போ யாருக்கு, ஸ்ருதிக்கா ரோஹிணிக்கா அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேருமே கிடையாது, முத்துக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க முத்துக்கு எதுக்குங்க இப்படி கொடுக்கணும், மனோஜாவது பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறான், ரோஹிணிக்கு நான் பேசாட்ட கூட அவங்க பெரிய அளவில் தொழில் பண்ணுறாங்க, தொழில் பண்ணுவோம் அவங்க ரெஸ்ட் எடுக்க வசதியாக இருக்கும். இல்லை ஸ்ருதி வந்து பல குரல் பேசுகிறா, ரொம்ப கஷ்டப்பட்டு அசதியாக வருவா, அவள் கூட தூங்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா வந்து கால் கிடக்க கால் வலிக்க தெருவா போய் பூத்துட்டு வரான், அது போக முத்து கால் வலிக்க கார் ஓட்டுறான், அவன் வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க ஏசியில் தான் தூங்குனாங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் ஏசி இல்லாதவங்க ஏசியில் தூங்கக்கூடாதா, இது ரொம்ப அவங்களுக்கு தான், யார் இது சொன்னாலும் இந்த ரூம் அவங்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க. என் வீட்டில் யார் எங்கே இருக்குன்னு நான் முடிவு பண்ண உரிமை இல்லையா அப்படிங்கிறாங்க. சூப்பராக கேட்ட விஜயா, இந்த வீடு 2 பேர் பங்குலையும் தான் இருக்குது சரியா, பாதி பங்கில் யார் எங்கே இருக்குன்னு நீ முடிவு பண்ணு, மீதி பங்கில் நான் எங்கே இருக்குன்னு நான் முடிவு பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. விஜயாவால் ஒன்றுமே பேச முடியல. இந்த சூழ்நிலை முத்துக்கு ஃபோன் அடிக்கிறேன் நம்மளை,
முத்து ரூம் ரெடி ஆகிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே வராரு. பார்த்துட்டேப்பா ரூம்பு செம்மையாக இருக்குப்பா, இந்த ரூமில் நீங்களும் அம்மாவும் இருக்கும்ப்பா, நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவை பார்க்குறாங்க. நம்மளை பார்த்தியா விஜயா, நீ வந்து முத்துக்கு ரூம் கொடுக்க வேண்டான்னு சொன்னேன், ஆனால் அவன் வந்து அம்மாவும் நீங்களும் இருங்கப்பா, ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லா வசதியும் இருக்குது, பெட்ரூம்லேயே வந்து டாய்லெட் வசதி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்பேற்பட்டவன் வந்து உனக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. இந்த இப்போ இதே மனோஜோ ரோஹிணி வந்து பார்க்கட்டும், எங்களுக்கு வேணும்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை மேலே சவுண்டை கேட்டு நேராக மனோஜ் போகிறாரு. ரூம் செம்மையாக இருக்குமா, அந்த ரூம் எனக்கு வாங்கி தாங்கம்மா, ரூம் செம்மையாக இருக்குது, நான் வேலைக்கு போய்ட்டு வரேன், இந்த ரூமில் இருந்தால் தான் எனக்கு பக்காவாக இருக்கும், நான் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு பழைய ரூமில் இருந்தால் எனக்கு நல்லா இருக்காதுமா அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. இதுதான் வீண் பந்தா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசுகிறாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இதுதான் மனோஜ் குணம், முத்து குணம் அது அப்படின்ட்டு இருக்காங்க. மனோஜ் என்ன தப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. டேய் மனோஜ், அப்பா சொன்ன மாதிரியே சொல்கிறியடா, அந்த ரூம்பு கட்டினோன்னா உனக்குங்கிறியடா, அம்மா நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு நீ இருந்தால் கூட எனக்கு சந்தோஷமாக இருக்கும்டா அப்படிங்கிறாங்க. நீ ரொம்ப மாறிட்டடா ரோஹிணி பேச்சை கேட்டு அப்படிங்கிறாங்க. அம்மா நான் என்றைக்குமே மாறல, என்றைக்குமே உங்கள் பிள்ளை தான் அப்படிங்கிறாங்க. என்றைக்குமே என் பிள்ளைன்னு என்ன சொல்லியிருக்கணும், அம்மா நீங்கள் இருங்க, நான் வந்துட்டு கீழே இருந்துகிட்டு இருந்தாலும் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இது நியூ மாடல், இது நல்லாயிருக்கும், நான் பழைய ரூமில் இருக்கிறதோட இது நல்லாயிருக்கும், அம்மா கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா பிள்ளை குட்டியோட நிறைய இருக்கே இந்த பெரிய ரூமில் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கெலாம் என்னடா தெரியும், கார் ஓட்டுற நாய் உனக்கு அப்படின்னு, நாயின்னு பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. வாயில் வந்துருச்சு, இந்த மாதிரி இந்த ரூம் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இந்த ரூம் அவனுக்கு தான் சொல்லி சாவியை கொடுத்தாச்சு முத்துட்ட, அவங்களுக்கு ரூம் இல்லை இவங்களுக்கு ரூம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த பிரச்சனை வரக்கூடாது, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி பால் காய்க்கிங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அப்படிங்கிறாங்க, மாமா அப்படிங்கிறாங்க, இதுக்கு பால் காய்ங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி மாமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா இது நம்மளுக்கு தான் ரூம் அப்படிங்கிறாங்க. ஏங்க இது பேசாமல் அத்தைக்கும் மாமாவுக்கும் கொடுத்துருங்க, அவங்க இதில் கம்ஃபர்டபுளாக இருந்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நடிக்காதடி, நீ தாண்டி உன் புருஷன்ட்ட சொல்லி இந்த ரூம் வேணும்னு சொல்லி பிரச்சனை பண்ண வச்ச, இப்போ புதுசாகவும் கட்டி தந்தாச்சு, இதை வந்து எங்களுக்கு தகுந்த மாதிரி தகுந்த நடிக்கையோ, இப்போ மனசை தொட்டு சொல்லு, இது மனசை தொட்டு தான் தரையோ அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ ஒரு நாள் திருந்த மாட்டே விஜயா, உடம்பு சரியில்லாமல் அது இருக்கும்போதே இவ்வளோ பேசுகிறியா, உடம்பு சரியான எப்படி பேசுவேன், கீழே இறங்கும் முதல்ல அப்படிங்கிறாங்க. முத்து மீனா, இந்த வீடு இது வந்து உங்களுக்கு தனி ரூமாக இருந்தாலும் உங்கள் வீடு மாதிரி தான் சரியா, இங்கே கீழே கிடந்து சமைக்கிறது வைக்கிறது எல்லாருக்கும் சங்கடமாக இருக்குது, எனக்கு ஒரு வாய் சோறு வேணும்னா நான் மாடி ஏறி வந்து சாப்பிட்டுக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு தேவையானதை மேலே சமைங்க, சாப்பிடுங்க, வைங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, மாமா நான் கீழேயே சமைச்சிட்றேன் எல்லாருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இன்னும் அது வேண்டாம் மீனா, ஏற்கனவே இந்த வீடு வந்து 3 பட்ட மாதிரி ஆயிடுச்சு, அவங்களுக்கு தேவையானதை அவங்க சமைச்சிப்பாங்க, நம்மளுக்கு தேவையானதை மாடியில் சமைக்கிற வழியை பாரு, நான் மேலே சமைக்கிறதுக்கு பாத்திரம் என்னமோ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தில் எல்லாம் வாங்கி கொண்டு போடுறாங்க. இந்த சூழ்நிலையில் முதல் நாள் சைவம் சமைச்சிடுறாங்க, 2வது நாள் வந்து மீன் சமைக்கிற மீனா அப்படிங்கிறாரு முத்து. உடனே வஞ்சிர மீன் அது இதுன்னு வாங்கி கொண்டு வைக்கிறாரு. இங்கே காலையில் கீழே சாம்பார் வச்சுருக்காங்க ரோஹிணி. மனோஜ் வந்து சாம்பார் சாப்பிட விருப்பம் இல்லை, அங்கே மீன் வாசனை பயங்கரமாக இருக்குது. முத்து மீனாவும் வெளியே போயிடுறாங்க, கதவு லைட்டாக சாத்தியிருக்கு. நேராக மனோஜ் நினைக்கிறாரு 2 பேருமே வெளில போயிட்டாங்க, இன்றைக்கி மீனை வேட்டையாடிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு போகிறாங்க. கதவு திறந்துருக்கு, நைஸாக உள்ளே போய் சாப்பிட்றாங்க. அப்போ முத்து வந்துடுறாரு. முத்து சாப்பிடாதப்பா, முத்து வந்துடுறாரு. முத்து வந்ததே தெரியாமல் மனோஜ் சாப்பிட்டுட்ருக்காரு. விற்குது, அப்போ தண்ணி கொடுக்குறாரு. திருட்டு போயில சாப்பாடு திருடி தின்னுங்க முன்கூட்டி நீ வந்து தண்ணி வச்சுருக்கணும்டா, விக்கி போய் சேர்ந்துட்டு என்னடா செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. மீன் மசனை இறச்சி தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. முத்து கீழே வர்றாருப்பா, மீன் கறி வேணும்னா என்கிட்ட கேட்டால் நானே மீனை தூக்கி கொடுத்துருக்க போகிறோம், மேலே வந்து திருடி சாப்பிட்டுருக்காம்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவங்க அம்மா புத்தி தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் அந்த நான் வந்து அந்த மீனை சாப்பிட செஞ்சேன் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அவனுக்கு முன்னாடி நீ ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து நான் பார்த்துட்டேன் விஜயா அப்படிங்கிறாங்க. ஆகா நம்ம மீன் கறி எடுக்க போனோம் தெரிஞ்சு போலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே முத்து சிரிக்காரு, போகோ ஏற்கனவே ஒரு ரவுண்டு போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.